வாழைப்பூ பருப்பு உசிலி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சுத்தம் செஞ்ச வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பவுலில் மோர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மோரில் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா வாழைப்பூ கருத்துரும். 1/2 கப் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகாய் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பிளேட்டில் எண்ணெய் தடவி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஃப்ளாட்டாக தட்டி அதில் சேர்த்து வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் வாழைப்பூவை சேர்த்து 20 நிமிஷத்துக்கு வேக வைங்க. வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னா உதுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வேக வச்ச வாழைப்பூ, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி.